டேஸ்டி பட் சேனல். இன்றைக்கு உங்களுக்கு எங்களோட சேனலில் ஒரு ஸ்வீட் ஐட்டம் செஞ்சு காட்டலாம்னு வந்திருக்கிறேன். ஸ்வீட்டுன்னு சொன்னால் எங்களுடைய நாட்டில் இலங்கையில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சாப்பாடு வட்டிலப்பம். இந்த வட்டிலப்பம் செய்கிறத ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம் வீட்டில் நாங்கள் சொல்லி நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி காட்டுறேன்னு பாருங்க. இதில் 300 கிராம் பனங்கருப்பட்டி, அதாவது பனை வெல்லம் எடுத்துருக்கிறேன். 300 கிராம் இருக்குது. இதில் நல்ல திக்கான தேங்காய் பால் இருக்குது பாருங்க. இது டின்ல இருந்து வந்தது தான். அதாவது ஒரு கப்லேருந்து 1/4 கப் நான் கழிச்சிட்டு எடுத்துருக்கிறேன். அதாவது அரை கப்பும் 1/4 கப்பும் சேர்ந்த மாதிரி எடுத்துருக்குது. 3/4 கப்புன்ற அளவுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு 3/4 கப் எடுத்துருக்குது இந்த தேங்காய் பால். 4 முட்டை இதுக்கு தேவை. அடுத்தது 5 ஏலம் எடுத்துருக்குறேன். இப்படி 5 ஏலம். கிராம்பு 2 இந்த பாட்டோட சேர்ந்த மாதிரி. ஒரு 2-3 கருவா சின்னமன் துண்டு. மற்றது இதில் ஜாதிக்காய் பவுடர் எடுத்துருக்குது 1/4 டீஸ்பூனு கிட்ட. அதுக்கு குறைய எடுத்துருக்குது. பவுடர் எடுத்துருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறார்கள் அதை போட்டுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அதோட சேர்த்து 6 மேசக்கரண்டி ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். இதில் 3 மேசக்கரண்டி தண்ணி போட போகிறோம். இதுக்குள்ள சேர்த்து நாங்கள் கேரமல் செய்ய வேணும். இப்போ நாங்கள் இதை செய்யறதுக்கு முதலாவது ஸ்டெப் என்ன செய்ய வேணும்னா, இந்த இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நல்லா வறுத்து இடித்து நல்லா மாவாக்கி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நான் உங்களுக்கு இதை மாவாக்கி எடுத்துட்டு திருப்பி செய்யக்குள்ள காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த ஏலம், கருவா, கிராம்பு எல்லாத்தையும் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. இப்படி பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். அடுத்தது நாங்கள் இந்த வட்டிலப்பத்தை ஊற்றி அவிக்க போகிற இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் பட்டர் பூசி அதை ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். பிறகு லேட் ஆகிட்டுன்னு சொன்னால் கரைச்சல் ஆகிடும் எல்லாம் செஞ்சு முடிஞ்சோன்னு. அதால் இப்போவே நான் பட்டர் எடுத்து கொஞ்சம் இப்படி பூசிக்கொள்கிறேன். இதில் இப்போ அடுத்த ஸ்டெப்பாக இப்படி ஒரு சட்டி ஒன்று எடுத்துட்டு அதில் நாங்கள் சீனி எல்லாத்தையுமே போட்டு கேரமல் செய்ய போகிறோம். நல்ல லோ ஹீட்டில் வச்சுக்கொள்ள வேணும். லோவுக்கும் மீடியத்துக்கும் மாதிரி வச்சுட்டிங்க. சீனியை உருக விட வேணும். நாங்கள் பாருங்க, இந்த மாதிரி சீனி உருகி வந்திருக்குது. இது நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு வர வேணும். ஆனால் தீயக்கூடாது. நீங்கள் செஞ்சு கொண்டே இருக்க வேணும். இப்போ நல்லா உருகிட்டு உங்களுக்கு காட்டுறது தான் நான் திருப்பி நான் கேரமல் ஆகினது பிறகு காட்டுறேன். இப்போ பாருங்க, இதுக்குள்ள நான் இப்படி மெல்லிய சுடு தண்ணியாக விடுறேன். அந்த 3 மேசக்கரண்டி தண்ணியையும் விட்டு கலந்தெடுப்போம். அடுப்பில் வச்சு கொள்ளுங்க. மெல்லிய சூடு ஓஃபனின் அடுப்பிலே நான் வச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் கரைச்சி எல்லாம் காய்ச்சி எடுத்த கேரமல் எடுத்து அதில் 3/2 பகுதி எடுத்து நாங்கள் இந்த வட்டிலப்பம் ஊற்றி அவிக்க போகிற ஒரு பிளேட்டுக்குள்ள நாங்கள் அதை மாற்றி விட வேணும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துருக்கிறேன். இந்த பவுலுக்குள்ள தான் நான் செய்ய போகிறேன். அப்போ அதுக்குள்ள நான் என்ன செய்கிறேன், இந்த இருக்குது அதை கொஞ்சம் சூடாகணுன்னு நான் இப்படி கொஞ்சமாக வடிச்சிட்டு இப்படி விட்டுக்கொள்கிறேன். இந்த இருக்குது மிச்சம். இப்போ நாங்கள் இதை என்ன செய்ய வேணுமெண்டா வேறொரு இடத்துல தூக்கி வச்சுக்கொள்ளுவோம். இது இப்போ எங்களுக்கு தேவையில்லை. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்து இந்த மாதிரி இந்த கோகோனட் மில்க் இருக்குது தனி, இதை நல்லா இதுக்குள்ள விட்டுட்டு அதுக்குள்ள இந்த மிச்சமாக நாங்கள் இருக்கிற அந்த கேரமல் அந்த இதையும் இதுக்குள்ள ஆட் பண்ண வேணும். இது ஏன் இதை நாங்கள் ஆட் பண்ணுறதுன்னு சொன்னால், இப்போ வட்டிலப்பத்துக்கு கலர் முக்கியம். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த கலர் நல்ல ஒரு கலர் வாரத்துக்காகத்தான் இதை ஆட் பண்ணுறோம் இதுக்கு. அதுக்கு பிறகு இந்த பனங்கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கோம் தானே, அதை இதுக்குள்ள ஆட் பண்ண வேணும். இப்படி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நீங்கள் என்ன செய்ய வேணும், கரைக்க வேணும். இது நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு தான் மற்ற வேலை செய்ய வேணும். இதை இப்படி நல்லா கரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பாலோட இந்த பனங்கருப்பட்டி எல்லாம் கலந்து நல்லா வடிச்செடுத்து வச்சிருக்கிறேன். இந்த பனங்கருப்பட்டி வந்து பாலோட விடும் பொழுது கரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் தூள் தூளா போட்டேன்னா, நீங்க என்னென்னு சொன்னா அதுக்கு ஈஸியான மெத்தட் உண்டு. இந்த ஸ்க்ரேப்பர்லையும் வச்சு உறைஞ்சிட்டு போட்டீங்கன்னா டக்கண்டு கரைஞ்சிரும். நான் இடிச்சிட்டு போட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் அடுத்தது என்னென்னு சொன்னா இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுக்க வேணும். இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா இந்த இந்த வட்டிலப்பத்துக்கு கலர் எப்படி முக்கியமோ அதே போல அதுல மனமும் முக்கியம். இப்ப மனத்துல வந்து என்னென்று சொன்னா முதலாவது நாங்க இதுல செய்ய வேண்டியது இந்த முட்டையை வந்து எடுத்து உடைச்சி அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஒயிட் கலர் த்ரெட் ஒன்று இருக்கும். அதாவது இப்ப நாங்க சொல்லுவோம் வந்து தமிழ்ல வந்து அதை வந்து வெடுக்கு அப்படி என்று சொல்லுவோம். அந்த முட்டையின் வெடுக்குன்னு சொல்லி இங்க பாருங்க இந்த இருக்குது நல்லா. இதை நாங்க விடவே கூடாது அதுக்குள்ள போறதுக்கு. இது அதுக்குள்ள போகுமா இருந்தால் இந்த வட்டிலப்பத்துல டேஸ்டும் மனமும் மாறிடும். ஸோ நாங்க இதை விடக்கூடாது. இப்ப நான் இதை எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்ப இந்த 4 முட்டையையும் நாங்க இப்படியே ஒரு பெரிய பவுலுக்குள்ள போட்டுட்டு இப்படி எடுத்து நல்லா அடிச்சு கொள்ள வேணும். ஆனால் இதுல வந்து என்ன முக்கியமான விஷயம் வேண்டாம், 3வது சீக்ரெட் இதுல இந்த முட்டையெல்லாம் வந்து நல்லாவே அடிபடக்கூடாது, நிறைய அடிபட விடக்கூடாது. பொதுவாகவே வந்து இந்த வட்டிலப்பத்துக்கு நிறம் முக்கியம், மனம் முக்கியம், அடுத்தது இதுல பதம். இது 3 தான் இதுல நீங்க கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம். இப்ப இந்த முட்டை வந்து நல்லா அந்த கூட பீட் பண்ணக்கூடாது. அடுத்தது இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்து தான் நீங்க பீட் பண்ண வேணும். பீட்டர்ல எல்லாம் போட்டு பீட் பண்ணக்கூடாது. நான் இப்ப பீட் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க முட்டையெல்லாம் அடிச்சாச்சுது. நான் வந்து இந்த ஸ்பைசஸை இதுக்குள்ள போடுறேன். இப்போ இதோட ஆட் பண்ணிட்டு எனக்கு வந்து லைட்டாக உப்பு போடுறது பிடிக்கும். அதனால நான் இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, பிடிக்கலன்னா போட தேவையில்லை. உப்பு போட்டால் தான் அந்த நல்ல இனிப்புக்கு நல்லா இருக்கும், அதுக்காக போடுறது. உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இதோட. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த பாலும் அந்த பனம் கருப்பட்டியும் போட்டு அந்த மிக்சரை நான் இதுக்குள்ள ஆட் பண்ணுறேன். பண்ணி நீங்கள் இப்படி கலக்கக்குள்ள இப்படி லைட்டான ஒரு நுரை இப்படி வரும்னு சொன்னால் அது ஓகே, நீங்கள் நினைச்சு கொள்ள வேண்டியது இது சரியான பதத்தில் இருக்குது அப்படி என்று சொல்லி. பாருங்க கலர் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி. நாங்கள் விட்ட கேரமல் தான் இந்த கலரை இன்னும் மெருகூட்டுறது. விருப்பம்ண்டா கரமல் விடுங்கோ, விருப்பம் இல்லைண்டா விட தேவையில்லை. உங்களுக்கு சர்க்கரையில செய்யலாம், பனை வெல்லத்துல செய்யலாம், கருப்பட்டியில செய்யலாம், கித்தூள் கருப்பட்டி அதுலயும் செய்யலாம். எல்லாத்துலயும் ப்ரௌன் சுகர்ல கூட நீங்க செய்யலாம், பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க எல்லாம் நல்லா கலந்துட்டோம். இனி இதை அவிக்க போற அந்த பிளேட்டுக்கு மாத்த வேணும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும், நல்ல ஒரு ஸ்ட்ரெயினர் வடி ஒன்று எடுத்து வச்சு நல்லா வடிக்க வேணும். நான் உங்களுக்கு வடிச்சு காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க நான் ஸ்டீமர் வச்சிருக்கிறேன். ஸ்டீமர்ல தண்ணி கொதிக்குது. இதுல வந்து இந்த டிஷ்ஷை நான் இப்படித்தான் வைக்க போறேன். உங்களுக்கு வச்சு காட்டுறேன்னு பாருங்க இப்படி இருக்க வேணுமாண்டு. இப்படி நீங்க ஸ்டீமர்ல இந்த டிஷ்ஷை வச்சா இந்த 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 ஸ்டீமர் இந்த பகுதிக்குள்ள இது அடங்க வேணும், மேல வரக்கூடாது, உள்ளுக்குள்ள போன மாதிரி இருக்க வேணும். அப்படியான உயரத்துக்குரிய ஒரு பாத்திரத்துல நீங்க வைக்க வேணும். இப்ப நான் இதுக்குள்ள எங்களோட மிக்சரை ஊத்த போறோம் பாருங்க. இப்ப நாங்க இந்த மிக்சரை என்ன செய்வோம், இந்த பாத்திரத்துக்குள்ள மாத்துவோம். அதுக்கு இலகுவா நான் இப்படி ஒரு ஜக்கில் ஊற்றி வச்சிருக்கிறேன்னு என்று சொன்னால் இந்த வடிக்கில் ஊற்றக்குள்ள ஈஸியாக இருக்குன்றதுக்காக. அடுத்தது கட்டாயம் வடிக்க வேணும்னா முட்டை கோதெல்லாம் இதுக்குள்ள இருக்கும். அப்போ அதுக்காக இப்படி வடிக்க போடுறது பாருங்க. இப்போ வடிக்கக்குள்ள இப்படி இப்படி சுற்றி சுற்றி ஊற்ற வேணும். ஏனென்று சொன்னால் அப்போ தான் எங்களோட இந்த கேரமலோட வந்து அது சேர சரியாக வரும். அதுக்காகத்தான் இப்படி ஊற்றுறது. ஒரே இடத்துல ஊற்றாமல் இப்படி வளைச்சி ஊற்றி கொள்ளுங்க. ஓகே, இப்போ பாருங்க நான் இந்த இதுக்குள்ள ஊற்றி மாற்றிட்டேன். இந்த அளவுக்கு இடைவெளி இருக்கணும், ஃபுல்லாக நுகப்பக்கூடாது. நீங்கள் இந்த டிஷ்ஷில் நான் எவ்வளவு இடைவெளி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்களும் செய்யக்குள்ள வர வேணும். இப்போ நாங்கள் இதை என்ன செய்வோம், இப்படி ஒரு அலுமினியம் ஃபாயில் ஒன்று எடுத்து நல்லா இப்படி கவர் பண்ண வேணும். இது பார்த்தீங்கன்னா நான் நல்லா கவர் பண்ணி மூடிட்டேன். இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இதை இதுக்குள்ள இந்த சட்டிக்குள்ள மாற்ற வேணும், மாற்றி வைக்க வேணும். ஓகே, இப்போ நல்லா தண்ணி கொதிச்சுட்டு நாங்கள் இதை எடுத்துட்டு இந்த தூக்கி இதுக்குள்ள வைப்போம். இப்படி வச்சுட்டு
இந்த மாதிரி ஒரு மூடியால் மூடிட்டு திருப்பி இதால் மூடிக்கொள்வோம். இப்படி மூடிட்டு நெருப்பை நல்லா மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில விடுங்கோ. விட்டுட்டு சரியா 45 நிமிஷம் 40லேருந்து 45 நிமிஷத்துக்குள்ள வந்து நாங்கள் இதை பார்ப்போம் அவிஞ்சிட்டான்னு சொல்லி. அவிஞ்சிருந்தா நாங்கள் இறக்கி கொள்ளலாம். நான் உங்களுக்கு இறக்கைக்குள்ள காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க நான் இறக்கி எடுத்துட்டேன். இது சரியா நான் 45 நிமிஷத்தால் பார்க்கும் பொழுது கொஞ்சம் அவிஞ்சது காணாமல் இருந்துச்சு. திருப்பி நான் ஒரு 20 நிமிஷம் வச்சேன்னா இப்போ பாருங்க நான் துப்பிக்க குத்தி காட்டுறேன். பாருங்க ஒன்றுமே இல்லை. அப்போ நல்லா அவிஞ்சிட்டு அப்போ இது இறக்கி இனி ஒன்றும் வைக்க தேவையில்லை. பதமாயிட்டுது. இனி நாங்கள் இதை பிளேட்டுக்கு மாற்ற வேணும். நான் மாற்றிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க எங்களோட அழகான சுவையான வட்டிலப்பம் ரெடி ஆயிட்டு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க. இனி நான் உங்களுக்கு இதை வெட்டி காட்டுறேன்னு பாருங்க. உள்ள இப்படி வந்திருக்குதுண்டு. இங்கே பாருங்க, கத்தியை வைக்கக்குள்ளேயே அப்படியே நைஸாக போகுது. உள்ள அப்படி இருக்குது. இதை உங்களுக்கு பிளேட் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நான் இந்த வெட்டி வச்சிருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரி வாரத்துக்காகத்தான் முட்டையை அதிகபட்சமாக அடிக்க வேணாம்னு சொல்லி சொன்னேன் நான் உங்களுக்கு. பாருங்க இந்த கலரை பாருங்க, அதுக்கு தான் கரமெல்லாம் காய்ச்சி விட்டது. இந்த வட்டிலப்பத்தில் நீங்கள் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது இந்த கலரும், மற்றது இதுக்குள்ளே போடுற வாசம். அந்த முட்டையோட அந்த வெடுக்கு நீங்கள் எடுக்காட்டி அது சரியான மனம் உங்களுக்கு தராது. அது கட்டாயம் நீங்கள் எடுக்க வேணும். அதெல்லாம் எடுத்ததால தான் இந்த வட்டிலப்பம் இப்படி வாசத்தோடையும் நல்ல பதமாக முட்டை அடிப்பட்டதால் இப்படி அழகாகவும் வந்திருக்குது. அது மட்டும் இல்லை வந்து நீங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த கொலஸ்ட்ரால் தேங்காய்பால் அந்த பிரச்சனைக்காக தான் நாங்கள் சாதிக்காய் போட்டிருக்கிறோம். அந்த அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டது அதுக்காகத்தான். அந்த சாதிக்காய் வந்து நல்ல உடம்பு கொலஸ்ட்ராலுக்கு. அப்போ பாருங்கள் எவ்வளவு அழகாக. இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் இந்த ஸ்பூனாலே. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக வந்திருக்கு. வட்டிவாக செஞ்சு பாருங்கள், பயம் இல்லாமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்டி பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரக்கூடிய மாதிரி இருக்கும். எனிவே திரும்பவுமாய் ஒரு புதிய டிஷ்ஷோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அன்பு வணக்கங்கள்.